இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைவ். நம்ம பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனலுடைய முதல் லைவ் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறோம். இந்த லைவ் வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நிறைய கண்டென்ட் வந்து சேகரித்து வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில கண்டென்ட் மட்டும்தான் இந்த டைமுக்கு பேச முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த கண்டென்ட்டுக்கு நம்ம இப்போ இருக்கிற விஷயங்கள் எடுத்து பேசலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ லைவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன பேச வரோம்னு உங்களுக்கு புரிய வரும். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஒன்று போயிட்டுருக்கு. என்னென்னா ரொம்ப இப்போ இந்த ஒரு மந்தில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட் ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக பேசும் பொருள் அமைஞ்சிச்சு. கொல்கட்டாவில் நடந்த ஒரு இஷ்யூ, ஓகேங்களா? கொல்கட்டாவில் நடந்த ஒரு டாக்டர் விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த டைமில் அதே மாதிரி அதே காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த டைம் லைனில் பார்த்திங்க அப்படின்னா இண்டோர், அதாவது மத்திய பிரதேஷில் இருக்கிற இண்டோர் அப்படிங்கிற ஊரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு 19 years ஓல்டு பையன். அந்த பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம், அதே மாதிரி சேம் சினாரியோ, பட் இந்த இதில் கொஞ்சம் ரிவர்ஸ், அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஜெண்டர் ரிவர்ஸ், ஓகேங்களா? அங்கே கொல்கட்டாவில் நடந்தது வந்து ஒரு நம்ம இது எப்படி சொல்கிறது, கொல்கட்டாவில் ஒரு டாக்டர், நல்ல டாக்டருக்கு படிச்சுருக்காங்க, டாக்டர்னு வச்சுங்களேன். அவங்க வந்து ஒரு செக்ஷுவலி அசால்ட்டல் ஆயிடுறாங்க, ஓகேங்களா? அவங்க வந்து ப்ரூட்டலான முறையில் அசால்ட்டட் ஆகி இறந்தும் போயிடுறாங்க. அது அப்படி இருக்குது. அதே மாதிரியான சினாரியோ பார்த்திங்க அப்படின்னா இண்டோரில் இது வந்து ஃபேக்கான அலிகேஷன், ஓகேங்களா? இது வந்து இந்த மாதிரி என்னை வந்து ஒரு பையன் வந்து செக்ஷுவலாக அசால்ட்டட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், அப்படியே இங்கிலீஷ் டீச்சர்னு சொல்கிறாங்க, பட் இது ப்ரொஃபஸராக தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த பையன் 19 வயசில் வந்து எந்த பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க மாட்டான், எல்லாம் காலேஜ் தான் படிச்சுட்டு இருப்பானுங்க. ஸோ ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வந்து அந்த பையன் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வச்சதுனால அந்த மாணவருடைய மன அழுத்தத்தினால அந்த பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிறாப்புல. ஸோ இது வந்து ஒரு மன அழுத்தத்தின் ஒரு வெளிப்பாடாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பையன் வந்து சூசைட் பண்ணுறாங்க. பட் த சோஷியல் மீடியா, இந்த மீடியாஸ், இந்த நம்ம மாஸ் மீடியாஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பையனை பற்றி, அந்த இண்டோரில் அந்த பையன் தற்கொலை பண்ணதை பற்றியும், அந்த ஃபேக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸரை பற்றியும் எந்த இடத்துலையுமே பெருசாக வாய்ஸ் அவுட் பண்ணதில்லை. ஏன் நம்ம ஈவன் நம்ம மக்கள் கூட பார்த்திங்கன்னா அந்த பையனை பற்றியான ஒரு ஜஸ்டிஸ் வாய்ஸ் கூட எடுக்கலை. பட் இந்த கொல்கட்டாவில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே எல்லாருமே ஃபோக்கஸ்டாக பேசினாங்க. ஏன் இங்கே இருக்கிற ஒரு ஆண் ஒரு பொய்யான பழியால் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஒரு 19 வயசு பையனுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும்? ஆனால் அவனுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு நான் போட்டு மனசை போட்டு அந்த பாதிக்க வச்சிருச்சுங்க. அண்ட் வந்து அது மட்டுமா அப்படின்னா அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நடந்துச்சு. ஓகே, இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக இந்த விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.